சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியரை கத்தியால் குத்த முயன்ற அதே மருத்துவமனையைச் சேர்ந்த தற்காலிகமாக வார்ட் பாய் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணல. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வளாகத்தில் மத்திய அரசின் முதியோர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் லட்சுமி என்பவர் ஸ்டாஃப் நர்ஸாக பணியாற்றி வருகிறார். கடந்த சில மாதங்களாக அவர் பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு ஹவுஸ் கீப்பிங் பணியில் இருக்கக்கூடிய நபர்களை அவர் கேட்டு பணியில் இருக்கக்கூடிய நபர் குறித்து விசாரித்த போது அங்கு ஒரு வாலிபர் தற்காலிக வார்டு பாயாக பணிபுரிந்து வரக்கூடிய ஜான்சன் என்பவர் உறங்கிக் கொண்டிருப்பதும் அவர் மது போதையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து செவிலியர் லட்சுமி ஜான்சனை எழுப்பி மது போதையில் மருத்துவமனைக்கு வரக்கூடாது என கூறி அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியேற கூறியுள்ளார். மேலும் இது குறித்து ஆர்எம்ஓவிடம் புகார் அளித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஊழியர் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை மற்றும் முதியோர் மருத்துவமனை தற்காலிக வார்டு பாயாக இருக்கக்கூடிய ஜான்சன் தன் வைத்திருந்த சிறிய ரக கட்சியை வைத்து செவிலியர் லட்சுமியை மிரட்டியுள்ளார். மேலும் லட்சுமியை இது குறித்தான தகராறை மொபைலில் வீடியோ எடுக்க முற்பட போது மதுபோதைந்த ஜான்சன் செவிலியர் லட்சுமி ஆபாசமாக திட்டி கத்திய தாக்க முற்பட்டு அவரை துரத்தி இருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இவர்களது கூச்சல் சத்தம் கேட்டு மதுபோதைந்த ஜான்சனை பிடித்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை புறக்காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணை பின்னர் தற்போதைய புறக்காவல் நிலைய போலீசார் ஜான்சனை கிண்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையில தான் காதலித்து வந்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அதனால் மது போதையில் வந்த தான் மருத்துவமனையிலே உறங்கிய நிலையில அது குறித்து ஏற்கனவே செவிலியரிடம் தெரிவித்த போதும் ஆர்எம்ஓவிடம் புகார் அளித்து தன்னை திட்டியதாகவும் அதனால் ஆத்திரத்தில் அவர் இது போன்ற செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது ஜான்சனை கைது செய்து அவர் மீது வழக்குகள் பதிவு செய்து அவர் சிறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே மருத்துவமனையில தான் மருத்துவர் ஒருவரை விக்னேஷ் என்ற வாலிபர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில மற்றொரு சம்பவம் அங்கு நடைபெற்றிருக்கிறது. மருத்துவமனையில் தற்கால பணியாளர் இருக்கக்கூடிய ஜான்சனை இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஜான்சனிடம் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது.